வேற நாங்க கட்ட ஆரம்பிக்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தது எங்களுக்கு. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஆளுக்கு ஒரு சீட்டு போடுவேன். நான் ஒரு சீட்டு போடுவேன், என் தம்பி ஒரு சீட்டு போடுவான், எங்க அம்மாவும் வேலைக்கு போவாங்க வீட்டு வேலைக்கு, பதறாத. எங்க அப்பாவும் வேலைக்கு போவாரு. எல்லாருமே போயிட்டு சீட்டு போட்டு சரியா சாப்பிட கூட மாட்டோம். வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமைனா கறி சோறு சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. அப்படிலாம் கஷ்டப்பட்டு சீட்டு போட்டு ஒரு 1000 ரூபாய் குறைஞ்சுனா நான் போடணும், அவன் குறைஞ்சிச்சுன்னா அவனுக்கு போடணும், இப்படிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தா செய்யும். இப்படிதான் கட்டினாங்க. எனக்கு இப்போ ஈஸியா இருக்கு, ஆனா அது அந்த டைம்ல எப்படி கட்டினாங்கன்றது. எங்க கட்டினீங்க வீடு? அது தெரிஞ்ச நாயா இங்க வர்றேன், தெரியாமத்தான இங்க வந்து குத்த வச்சேன். பூந்தமல்லியில இந்த இடத்த வாங்கவோ அல்லது வீடை வாங்கவோ எப்படி எல்லாம் சிரமப்பட்டு அதை ரெடி பண்ணீங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, நாங்கள் மேரேஜ் ஆகி 1.5 இயர்ஸ்ல வீடு வாங்கிட்டோம் 2011ல். அதுக்கு என்னங்கிற இப்ப? ஸோ ஜென்ரலாக கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எல்லாருமே ஹனிமூன் போவாங்க. நாங்கள் அது வேண்டான்னு ஸ்கிப் பண்ணிட்டோம். வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். அப்பவே பிளான் பண்ணிட்டீங்க? எந்த லக்ஸுரி ஐட்டம்ஸும் நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் வந்து நாங்கள் பிளான் பண்ணல. அப்படியா? அப்படித்தான். அது மாதிரி லைக் வீக்கெண்ட்ஸ் வந்து படத்துக்கு போகிறது கூட, இல்லை எங்கேயாவது நியர்பை பாண்டிச்சேரி போகிறது கூட, அந்த மாதிரி எந்த இதுவுமே நாங்கள் பிளான் பண்ணல. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஸோ கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து நார்மல் எக்ஸ்பென்சஸ் தவிர்த்து சேவ் பண்ணோம். இது எப்படி உனக்கு தெரியும்? ப்ளஸ் ஆஃபீஸில் வந்து நைட் ஷிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் கிடைக்கும். சொல்லவே இல்லை.